பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை, சிலுவையின் உபதேசங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போய் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால நமக்கு உண்டாயிருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் கற்று வர்றோம் பாருங்க. நமக்கே தெரியாம எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உள்ள அடங்கி இருக்கு பாருங்க. அவர் சிலுவையில் சம்பாதித்த வெற்றியின் நிமித்தம் தான் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வந்திருக்கு. அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்து விட்டார் அப்படிங்கிற அந்த ரகசியம் தெரியாம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பல கஷ்டங்களுக்குள்ளாக நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. வார்த்தையிலிருந்து நம்ம என்னென்ன நன்மைகளை அவர் பெற்று கொடுத்திருக்கிறார், ஏற்கனவே பெற்று கொடுத்து விட்டார் அப்படிங்கிறது தான் இந்த நாட்களில் நம்ம படித்து வர்றோம். நேற்றைய தினத்தில் சொன்னது போல் இது ஒரு ஜேர்னி. இதில் ட்ராவல் பண்ணுங்க. 40 நாளுக்கு அப்புறம் உங்களுடைய ஜீவியம் எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு காரியம், நாம் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தை சொல்கிற விதமாக நம்ம நடக்கணும் பாருங்க. ஊழியக்காரர்கள் சொல்கிற விதமாக இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, இப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணிடுறோம், நாங்கள் டீச் பண்ணுறோம். நீங்கள் வார்த்தையில் எடுத்து அதை படித்து உங்களோடு கூட ஆவியானவர் பேசுவார், எல்லாரோடையும் பேசுவார். அப்போ நீங்கள் வேதத்தை எடுத்து வைத்து உட்காரும் போது அவர் பேசுறது உங்களுக்கு விளங்கும் பாருங்க. ஏன்னா இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் இல்லை. தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின கர்த்தருடைய வார்த்தைகள். எத்தனையோ ஆண்டுகளாக 40 பேருக்கு மேலே உட்கார்ந்து இந்த வேதத்தை எழுதி நம்ம கரத்தில் கொடுத்துருக்காங்க. ஆவியானவர் எவ்வளோ பெரிய வேலையை செய்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது பிரியமானவர்களே. அதனால என்னோடு கூட வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்கிற வசனங்களை நீங்கள் அப்படியே கருத்தாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களோடு கூடவும் பேசுவார் பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள் பிரியமானவர்களே. அவர்கள் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கும் கூட அதே எபேசியர் 2வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. நேற்றைக்கு நம்ம பார்த்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களும் நாம் அந்நியரும் பரதேசிகளுமா நம்பிக்கையற்றவர்களுமாய் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் அப்படின்னு நம்ம 2:13 படித்தோம் பாருங்க. 12வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவின் அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் பிதாவினிடத்துல சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றோம். அதனால நம்மளுக்கு சமாதானம் உண்டாச்சு. பகையாகிய நடு சுவரை அவர் தகர்த்து விட்டார் அப்படிங்கிற சத்தியத்தை நேற்றைய தினத்துல கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் கூட பாருங்க, நாம் அவரோடு கூட தேவாலயமாக, அவருடைய வாசஸ்தலமாக நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அவரை போலவே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் இன்றைக்கு நம்ம படிக்க போறோம் பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. 2:17 அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்த வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இன்னைக்கு சுவிசேஷம் என்னது? சுவிசேஷம் அப்படின்னா சமாதானம் தான் சுவிசேஷம் பாருங்க. அதை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. அடுத்தது 18வது வசனம், அந்தப்படியே நாம் இரு தரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு சென்றது நிமித்தமாக பகைவர்களாயிருந்த நாம் இருவரும், நாமும் பிதாவும் பிதாவினிடத்துல சேருகிற ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம் பாருங்க. 19வது வசனம் பாருங்க, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல், இனிமேலும் நீங்க அந்நியர் இல்ல, இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள் இல்ல, அந்நியரா இல்ல, பரதேசிகளா இல்ல, பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டார். இன்றைக்கு நம்ம யாரா இருக்கிறோம்? இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேவனுடைய வீட்டார். நான் யாரு? நான் தேவனுடைய வீட்டார். நம்ம ஒரே வீட்டில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரே ஃபேமிலியா இருக்கிறோம். நம்ம அவருடைய குடும்பத்தினர்களா இருக்கோம். இன்னைக்கு ஏன் பயம் வருது? வியாதிகளை குறித்த பயம். கேன்சர் வந்துருமோ, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, நெஞ்சுவலி வந்துருமோ, கை கால் வராம போய் என்னென்னவோ பயங்கள் இன்றைக்கு அநேகரை தாக்கி கொண்டிருக்கு பாருங்க. ஏன்னா இந்த ரகசியம் தெரியல. நான் தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்துல நான் ஒரு அங்கத்தினராய் இருக்கிறேன். இயேசுவுக்கு வியாதி இல்லை, இயேசுவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இயேசுவை போலவே நான் இருக்கிறேன். இயேசுவின் வீட்டாராய் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை பாருங்க. அதுதான் முன்னாடி படித்தோம்.
நம்பிக்கை இல்லாதவர்களாயிருந்த நமக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நாம் தேவனுடைய வீட்டாராயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் கல்வாரி சிலுவைக்கு போய் உங்க உயிரை கொடுத்ததுனால நான் உங்களோட குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா இருக்கேன். நான் அந்நியரும் பரதேசியுமா இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பிரியமானவர்களே. அடுத்தது 20வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். உங்க வீட்டுக்கு யாரு மூளைக்கல்லா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறார். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு எப்படி இருக்கிறாரு? அவர்தான் மூளைக்கல், அவர்தான் ஆதாரம், அவர்தான் எல்லாமே. பாருங்க அடுத்தது 21வது வசனம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக. இதை ரெண்டே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி இருக்கோம்? அவருக்குள்ள இருக்கிறோம். சாத்தான் நம்மளை தொட முடியாது. நம்மளுடைய சரீரத்தின் எந்த உறுப்புகளையும் சாத்தான் தொட முடியாது இயேசுவின் நாமத்தினால. திடீர்னு ஆவியானவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. இந்த அநேகர் சொல்றது கேட்டிருக்கோம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், நெஞ்சுவலியா. இல்லை, இது கேஸ்ட்ரிக் ட்ரபிளா இருக்கும். எந்த ட்ரபிளும் வராதுங்க இயேசுவின் நாமத்தினால. விசுவாசிங்க. இயேசுவின் நாமத்தினால நான் அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆலயமாக இருக்கிறேன். அவரோடு கூட நான் இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவருடைய சரீரமாக இருக்கிறேன். அதனால சாத்தான் என்னுடைய சரீரத்தை, என்னுடைய உறுப்புகளை நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன் பாருங்க. இயேசுவின் நாமத்தினால சாத்தானே நீ என்னுடைய எந்த உறுப்பையும் தொட முடியாது. இயேசுவின் நாமத்தினால நான் எப்பவும் பிரிஸ்கா தான் இருப்பேன். என்னுடைய பாடி எப்பவும் ஃபிளெக்சிபிளா தான் இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. இப்படி தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க. நீங்களும் சொல்லுங்க. அடுத்தது 22வது வசனம். 21ல பாருங்க. நம்ம ஒரு மாளிகை, நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், பரிசுத்த ஆலயமா இருக்கிறோம். அடுத்தது 22வது வசனம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்ம எப்படி இருக்கோம்? தேவனுடைய வாசஸ்தலமாக, அவருடைய அங்கத்தினர்களாக, அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக நம்ம கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். நாம் யாரு? தேவனுடைய வீட்டார். நாம் தேவனுடைய வாசஸ்தலம். நான் தேவனுடைய வீட்டார், நான் தேவனுடைய வாசஸ்தலம். நான் அவருக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நம்பிக்கைன்னு பாருங்க. நம்பிக்கை இல்லாம அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்த நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இடத்தை, நம்மளுக்கு இருப்பிடத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு பாருங்க. அதனால்தான் முதல் நாளே நம்ம படிச்சோம், உன்னதங்கள்ல அவரோட கூட உட்கார வைத்திருக்கிறார். எப்படி உட்கார வைத்திருக்கிறார்? பரிசுத்த ஆலயமாக, தேவனுடைய வீட்டாராக, அவருடைய மாளிகையாக, அவருடைய வாசஸ்தலமாக நாம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். ஹல்லேலூயா. அந்நியர்களா இருந்த நம்மளை அவர் தூக்கி எடுத்து அவருடைய பிள்ளைகளாக்கி, அவருடைய ரத்தத்தினால நம்மளை முழுவதுமாக பரிசுத்தமாக்கி. இது நம்மளால முடியவே முடியாது. இது முழுக்க முழுக்க தேவனுடைய ஈவு பாருங்க, அவருடைய அன்பு. நாம் அவரை போலவே உலகத்தில் இருக்கிறோம். அவரை போல இருக்கும்படியாக தான் இத்தனை நன்மைகளையும் நம்மளுக்கு செஞ்சிருக்காரு பாருங்க. கடைசியா ஒரே வசனத்தை வாசித்து முடிப்போம். 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனம். கடைசி லைன் மட்டும் வாசிப்போம். நாம் அவரை போலவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அவர் எப்படி பரலோகத்துல இருக்கிறாரோ அப்படியே நாம் அவரை போலவே அவர் இருக்க பாருங்க. 1 யோவான் 4:17 கடைசி லைன். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பானவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவனுடைய ஆலயமாக, பரிசுத்த ஆலயமாக, தேவனுடைய வீட்டாராக அவரை போலவே நம்ம இருக்கிறோம். பாவம் எப்படி நம்மளுக்குள்ள வாசம் பண்ண முடியும்? வியாதி எப்படி எனக்குள்ள வாசம் பண்ண முடியும்? இந்த உலகத்துல எதுவுமே என்னை தொட முடியாது. நான் எப்படி கடன்பட்டு இருக்க முடியும்? நான் எப்படி கஷ்டப்பட்டு வியாதிப்பட்டு இருக்க முடியும்? எதுவுமே என்னை தொட முடியாது இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா நான் இயேசுவின் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராய் இருக்கிறேன். இந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போனார். இந்த சத்தியங்களை வார்த்தையின் மூலமாக நீங்க நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் இதே போல மாறும். நாம் தேவனுடைய வாசஸ்தலமாக, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய ஆலயங்களாக கட்டப்பட்டு வர்றோம். 2-3 நாட்களுக்குள்ளாகவே நம்ம இவ்வளோ ஒரு நம்பிக்கை அளிக்கிறதா இருக்குன்னா, இன்னும் 40 நாளுக்கு அப்புறம்
எப்படி நம்ம மாறிடுவான்னு பாருவாங்க. அவரை போலவே நாம் மறுரூபமாகி விடுவோம். பிரியமானவர்களே, எல்லா மகிமையும் புகழும் கனமும் இயேசு கிறிஸ்துவுக்கே நான் செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.